ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன் சமையலறை மை கிச்சன். இன்றைக்கி என்ன டிஷ் நம்ம பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைல் பருப்பு பாயாசம். இது நம்ம ஊர் ஸ்டைல் பருப்பு பாயாசத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க, வெல்லம், தேங்காய் பால், துருவிய தேங்காய், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஒரு கல்லுப்பு, பருப்பு வேகக்கு தண்ணி, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பருப்பு பாயாசம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாசி பருப்பை நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அலசிட்டு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விடாமல் பாசி பருப்பை கொட்டி அதை லேசாக 1-2 நம்ம வறுக்கணும். நார்மலாக டேரெக்டாக நீங்கள் அந்த பருப்பு சேர்க்காமல் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும். வறுத்ததுக்கப்புறம் தண்ணியில் கொட்டி ஒரு வாட்டி அலசி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பருப்பை வேக வைக்க போகிறோம். கழுவி அலசின பருப்பை இப்போ குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு திட்டமாக நீங்கள் பருப்பு எவ்வளோ வேகணுமோ தேவையான அளவு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பருப்பு வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வெல்லம் கரைக்கிறது. ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க, அதில் வெல்லத்தை கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணுங்கள். வெல்லத்தை ரொம்ப முருக விடாமல் நம்ம வெல்லம் கரையிற அளவுக்கு லேசாக நம்ம ஹீட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க, நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறதுக்காக உங்களுக்கு தேவையான அளவு முந்திரியை வறுத்துக்கணும். முந்திரி திராட்சை வறுத்தனா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதே பேனில் நீங்கள் துருவின தேங்காயையும் போட்டு அந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயோட அந்த ஆயில்னஸ் இல்லாமல் இப்படி வதக்கும் போது தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதோடு மட்டும் இல்லாமல் நெய்யில் வறுக்கும் போது தேங்காயோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு தேங்காயும். நல்லா பருப்பு வெந்த பருப்பை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. அடுப்பில் ஹீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அதில் மண் நிறையா இருக்கும். பருப்பு நல்லா குழுக்குழாக வெந்திருக்கு, பார்த்திங்கனாவே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லத்தையும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய், 2 ஏலக்காய் உடச்சி போட்டுக்கிறேன். அந்த நெய்யில் வறுத்து வச்ச தேங்காவை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ
இப்போ பருப்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தேங்காய் பால், அரைச்சி வச்ச தேங்காய் பாலை இப்போ சேர்க்க போகிறோம். உங்களுக்கு பருப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு பாயசத்துலேயே இந்த தேங்காய் பால் சேர்க்கறதுனால இது இன்னும் எக்ஸ்ட்ரீம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டவ்வு கொதிக்க விட வேணாம். தேங்காய் பால் ஊற்றினோடனே லேசாக ஹீட் ஆனோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பருப்பு பாயாசம் தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.